Grade 9 CBSE Chapter 2 Linear Polynomials End of Chapter Exercise 6th sum. Most important problem. The digits of a two-digit number differ by 3. If the digits are interchanged and the resulting number is added to the original number, we get 143. Find both the numbers. Both the numbers ஒன்றும் இல்லை, யூனிட் பிளேஸும் டென்ஸ் பிளேஸும் கண்டுபிடிக்கணும். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு 2 digit நம்பர்னு சொல்லியிருக்காங்க. 2 digit நம்பர்னு சொல்லியிருக்கிறதுனால ஃபஸ்ட் நம்ம அந்த 2 digit நம்பரோட ஜென்ரல் ஃபார்மேட் எழுத போகிறேன். லெட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. லெட் த 2 digit நம்பர் இஸ் ஈக்குவல் டு XY இல்லைனா ஏபின்னு எடுத்துக்கலாம். லெட் த 2 digit நம்பர் ஈக்குவல் டு ஏபின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது யூனிட் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ். இது யூனிட் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த டிஜிட்ஸ் டிஃபர் பை 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு போட்டுக்கலாம், 3ன்னு போட்டுக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் பியை இந்த சைடு கூட்டிட்டு வந்துருங்க, 3 இந்த சைடு கூட்டிட்டு வந்துருங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ a ப்ளஸ் 3 இந்த பக்கம் வந்துட்டா மைனஸ் 3 ஆகிடும், மைனஸ் பி அந்த பக்கம் போயிட்டா ப்ளஸ் பி ஆகிடும். இது ஒரு ஈக்குவேஷன். இது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போது அந்த 2 digit நம்பர் என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பாருங்களேன். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். 2 digit நம்பர் ஏபின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க, இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இன்டர்சேஞ்சு 2 digit நம்பர் என்னவா வரும், பிஏவாக வரும். கரெக்டுங்களா? இப்போது இந்த 2 digit நம்பரை நான் எக்ஸ்பாண்ட் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது டென்ஸ் பிளேஸ், இது யூனிட் பிளேஸ். அப்போ டென்ஸ் பிளேஸ்னால் அப்போ 10 into a வரும் ப்ளஸ் பி வரும், 10a ப்ளஸ் பி. இப்போது இந்த இடத்துல இந்த பிக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்களேன். 10a ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது, a மைனஸ் 3. இங்கே ஒரு சின்னதாக ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஏன்னா இது என்னது, 1a. இந்த 10a கூட இந்த 1a ஆட் பண்ணால் என்ன வரும், 11a. 11a இந்த மைனஸ் 3 அப்படியே அட்டாச் பண்ணிக்கணும். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 11a மைனஸ் 3. இதுதான் ஒரிஜினல் நம்பர். சரிங்களா? இது ஒரிஜினல் நம்பர். ஸோ இது ரிவர்ஸ்டு, இது என்னது ஆக்சுவலி இன்டர்சேஞ்சு நம்பர் இல்லைனா ரிவர்ஸ்டு இன்டர்சேஞ்சு நம்பர், இன்டர்சேஞ்ச் பண்ண நம்பர், இன்டர்சேஞ்சு நம்பர் பிஏ. இப்போ இதையும் நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்பாண்ட் பண்ண போகிறேன். பி இங்கே டென்ஸ் பிளேஸ், ஏ யூனிட் பிளேஸ். அப்போ எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணலாம், 10b ப்ளஸ் ஏ, 10b ப்ளஸ் ஏ. அதுக்கப்புறம் இந்த பி இருக்கு இல்லைங்களா, இந்த பிக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சோம்ல, ஏற்கனவே கண்டுபிடிச்ச வேல்யூ. இந்த பிக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், ஏ மைனஸ் 3ன்னு போட்டுக்கலாம். 10 into bracket of a minus 3 plus what will come, a will come. ஸோ அதுக்கப்புறம் இந்த 10 இருக்குல்ல, இது உள்ளே போகும். 10 into a 10a, அப்புறம் 10 into 3 மைனஸ் 30 ப்ளஸ் a. ஸோ இது வரைக்கும் வந்தாச்சு. இந்த ஏன்னா என்ன அர்த்தம், 1a. அப்புறமா 10a கூட இந்த 1a ஆட் பண்ண என்ன வரும், எனக்கு 11a வரும் மைனஸ் 30. இது ஒரிஜினல் நம்பர், இது இன்டர்சேஞ்சு நம்பர். ஐஎன்டினா இன்டர்சேஞ்சு நம்பர். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரிஜினல் நம்பரையும் இன்டர்சேஞ்ச் நம்பரையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி ஆட் பண்ணால் என்ன வருதுன்னு சொல்லியிருக்காங்க, 143ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இப்போ தான் வரப்போகுது. எது ஒரிஜினல் நம்பர், அதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் 11a மைனஸ் 3. எது இன்டர்சேஞ்சு நம்பரோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் இதான். அப்போது 11a மைனஸ் 30. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்கிறாங்க, ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஆட் பண்ண சொல்கிறாங்கன்னா நடுவில் ப்ளஸ் போட்டுக்கணும். then the resultant will become, then the resultant will get as 143. then equal to என்னன்னு போட்டுக்கணும், 143ன்னு போட்டுக்கணும். இது வரைக்கும் புரிஞ்சிச்சுங்களா? இப்போது நெக்ஸ்ட் இந்த 11aவும் இந்த 11aவும் பேர் பண்ணிக்கிறேன். 11aவும் 11 ப்ளஸ் 11 எவ்வளோ, 22. அப்போ 22a. நெக்ஸ்ட் மைனஸ் 3யும் மைனஸ் 30யும் பேர் பண்ணால் மைனஸ், if both the numbers are in minus we should add it and put minus. மைனஸ் 3 மைனஸ் 30 சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகிடும், மைனஸ் 33 இஸ் ஈக்குவல் டு 143. ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடைச்சிட்ருக்கு. இதில் நான் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். 22a இஸ் ஈக்குவல் டு bring the minus 33 to the right side. It will become what actually, plus 133. அப்போது ப்ளஸ் 33 மாறிடும். bring the minus 33 to the right side, it will become plus 33. அப்போ 22a இஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணுங்கள், 143யும் 33 ஆட் பண்ணால் 3 + 3 6 வந்துடும், 3 + 4 7 வந்துடும், 176 வருது. சரிங்களா? இது வரைக்கும் வந்தாச்சு. அப்போ 22 மல்டிப்ளைல இருக்கா, இந்த ஈக்குவல் இந்த பக்கம் என்ன ஆகிடும், டிவிஷனாக மாறிடும், டிவைடட் பை 22 மாறிடும். இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போகிறேன். 2 டேபிளில் 22 எத்தனை டைம்ஸ், 11 டைம்ஸ். 2 டேபிளில் 2 8s are 16, பட் இங்கே 17 இருக்குது, ரிமைண்டர் 1. 2 8s are 16, 88 by 11 வந்துருச்சு. அகெயின் we can cancel 11 டேபிள், 11 1s are 11, 11 8s are 88. அப்போ a ஈக்குவல் எவ்வளோ எனக்கு கண்டுபிடிச்சது, a 8 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ a ஈக்குவல் 8 எடுத்துகிட்டு இதுக்கு ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். புட் a in எதில், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் b கண்டுபிடிக்கணும். புட் a in ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்போது
ஏக்கு பதில் என்ன போட்டுப்பீங்க 8 minus 3 is equal to b வந்துருமா. From this we can say b equal to எவ்வளோ 5. அவங்க கேட்டது வந்து find both the numbers னு கேட்டிருக்காங்க. அப்போ therefore the two digit number is x abன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஏக்கு பதில் என்ன போட்டுக்கலாம் 8 போட்டுக்கலாம், பிக்கு பதில் 5 போட்டுக்கலாம். இதுதான் வந்து both the numbers.